இன்றைக்கி சரோஜா சமையலில் பீட்ரூட் ஜாம் எப்படி பண்ணணுங்கிறத பற்றி பார்ப்போம். நான் இப்போ 2 பீட்ரூட் எடுத்து வச்சுருக்கேன், 100 கிராம் ரெண்டும். இதை நல்லா தொலி சீவி நல்லா பொடிசாக வெட்டணும். பொடிசாக வெட்டி அதுக்கப்புறம் அதை அவிய போடணும். பீட்ரூட்டை நல்லா தோல் சீவி பொடிசாக வெட்டி வச்சாச்சு. இனிமேல் நம்ம இதை ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி இதை நம்ம ஸ்டவ்வில் வச்சு அவிய போடணும். பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சாச்சு. இனிமேல் நம்ம இதில் பீட்ரூட்டை அவிய போடணும். பீட்ரூட் நல்லா இதில் முங்குற மாதிரி இருக்கணும். நம்ம இனிமேல் இதில் அவிய போடணும். பாருங்கள், நல்லா வெந்துட்டு 20 நிமிஷமாக நல்லா வெந்திருக்கு. இனிமேல் நம்ம இதை இறக்கி தண்ணியை இருத்துட்டு நல்லா ஆற வைக்கணும். நம்ம தேவைக்கேற்ப முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கிறேன், ஒரு 5-6 ஏலக்காயும் எடுத்து வச்சுருக்கிறேன். இதை நம்ம நல்லா நெய்யில் வறுக்கணும். ஊற்றணும். நெய் ஊற்றியாச்சு. எதுக்குன்னா முந்திரி பருப்பும் அந்த ஏலக்காயும் இதில் வறுக்க. இந்த நெய் நல்லா காஞ்ச உடனே இது ரெண்டையும் போட்டு நம்ம வறுத்துடுறோம். பாருங்கள், நெய் நல்லா காஞ்சி வருது. இனிமேல் நம்ம இதில் போட்டு வறுத்துடுறோம். பருப்பு நல்லா செம்பரமாயிட்டு இனிமேல் நம்ம இதை இறக்கிடலாம். இப்போ நம்ம அவிச்சு வச்சுருக்கிற அந்த பீட்ரூட்டையும் ஆற வச்சுருக்கிறோம்ல, அந்த பீட்ரூட்டையும் வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பு ஏலக்காய் இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்சியில் போட்டு நம்ம அரைக்கணும். நல்லா அரைக்கணும். இப்போ நல்லா மிக்சியில் நல்லா மையாக அரைச்சாச்சு. இனிமேல் நம்ம மிக்சி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிருப்போம்ல, அந்த தண்ணி அப்படியே அதில் ஊற்றிடணும். ஊற்றி இதை நம்ம இனிமேல் அடுப்பில் வச்சிடலாம். அடுப்பில் வச்சு கிண்டணும். நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல பீட்ரூட்டு, முந்திரி பருப்பு, ஏலக்காய் எல்லாம் சேர்ந்து அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை நம்ம இதில் இனிமேல் அதே அந்த நெய் வறுத்த அதே சட்டிலே நான் தட்டிட்டேன். தீயை கொஞ்சம் சிம்மில் வச்சு கிண்டுங்க, இல்லைன்னா புளிச்சிடும். சிம்மில் வச்சு கிண்டுங்க. இதில் ஒரு 75 கிராம் சீனி போடுறேன். சீனி போட்டோடனே நல்லா தண்ணியாயிரும். அதுக்கப்புறம் திரும்ப கட்டி கொடுக்கும். சீனி போட்டு கொஞ்சம் நேரம் கிண்டணும். பாருங்கள், சுவையான பீட்ரூட் ஜாம் ரெடி ஆகிடுச்சு. இனிமேல் நம்ம வேறு பாத்திரத்தில் இதை எடுத்து வச்சுக்கலாம். இன்றைக்கி சரோஜா சமையலில் சுவையான பீட்ரூட் ஜாம் ரெடி ஆகிடுச்சு. இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சரோஜா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுங்க. தேங்க்யூ.